பிக் பாஸ் கானா வினோத் அவர்களுடைய இந்த வீடியோ இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. கெஞ்சா பாட்டு கேட்டா கூட நாங்க பாட மாட்டோம், எங்களை சங்கத்துல இது மாதிரி இருக்குது, எங்க மேல வழக்கு போடுவாங்கன்ட்டு ஒட்டாரமா நீங்க ஏன்னா திருத்தணியில கஞ்சா போதையில 4 இளைஞர்கள் சேர்ந்து வட மாநிலத்தவர் சுராஜ்ன்றவரை ஒருத்தரை வெட்டி இருக்காங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை தொடர்ந்து தான் இந்த வீடியோ இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இது எப்பயே எடுத்த ஒரு வீடியோ தான். இதையெல்லாம் ஸ்டாப் பண்றதுக்கு இது மட்டுமே போதுமான்னு கேட்டீங்கன்னா போதாது. ஏன்னா முக்கியமான ஒரு ஆள் வெற்றிமாறன், அவர் இப்ப எடுத்துட்டு இருக்க படம் கூட பாத்தீங்கன்னா ரவுடிய ஹீரோவா போர்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு படம். ரவுடி ஆகணும்னு துடிச்சிட்டு இருக்க புள்ளிங்கோக்கெல்லாம் இந்த மாதிரியான படங்கள் தான் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அதனால வெற்றிமாறன் இந்த மாதிரியான படங்களை எடுக்கிறத தவிர்க்கணும். தெலுங்கு சினிமா, கன்னட சினிமாலாம் பாத்தீங்கன்னா KGF, பாகுபலின்னு CG, VFXன்னு கலக்குறாங்க. ஆனா தமிழ் சினிமாவோட நம்பர் 1 டைரக்டர்னு சொல்லப்படுற வெற்றிமாறன் அவர்கள் பாத்தீங்கன்னா படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு ஜானர் இருந்தாலும் ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு நார்த் மெட்ராஸ் கதையை பிடிச்சே தூங்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுல 2025 போதைப் பொருட்களை உட்கொண்டு ஏகப்பட்ட இளைஞர்கள் இறந்து போயிருக்காங்க. கஞ்சா போதைக்கு அடிமையாகி இருக்காங்க. இதற்கெல்லாம் யாரு காரணம்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் புழங்குவதை தடுக்க தவறிய தமிழ்நாடு அரசான DMKவின் மெத்தன போக்கே காரணம்.